பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதில் நன்மையான முடிவை தேவன் தருவார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், அது நன்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற காரியத்தில் ஒரு நன்மையான ஒரு முடிவை ஆண்டவர் இன்றைய நாளில் தர போகிறாரு. வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது மனசில் ஆட்டோமேட்டிக்காகவே துன்பம், துயரம், துக்கம் எல்லாமே வந்துடுது. அப்போது நம்ம எதிர்பார்ப்பு நடக்குமா அப்படின்னு சொல்லி காத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுவதுண்டு. அது கொஞ்சம் லேட்டான உடனே நம்ம சோர்ந்து போகிறதுண்டு. இப்படி வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு நன்மையான முடிவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெகு காலமாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததில் நன்மையான முடிவை தேவன் தருவார். இப்போ நம்ம பைபிளில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். பாருங்க, வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நன்மையாக முடியணும்னா நமக்கு பல பிரச்சனைகள் சில டைம் வருது. பல போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், பாடுகள் வந்துட்டு தான் இருக்குது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் சொல்கிறாரு. நம்மளுக்கு ஒரு காரியத்தில் நன்மை வர்றதுக்கு முன்னாடி சோதனை வந்தால் அந்த சோதனையை கண்டு பயப்படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அந்த சோதனையை நம்ம சகிச்சு கொள்ளணும். இப்படி நம்ம சோதனையை சகிச்சு அதன் வழியாக நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் தரக்கூடிய நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மையான முடிவை தேவன் தருவார். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலையே அப்படிங்கிற சோர்வுகள் மாறும். முதல்ல அந்த சோதனையை சகிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனை மிகுந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சிலுவை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சோதனையோடு தான் இருக்கும். அந்த சோதனையை நம்ம தாங்கி சகிச்சுக்கிட்டு வாழும்போது அங்கே ஆண்டவர் தரக்கூடிய நன்மையான முடிவு, நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மையான முடிவு கடந்து வரும். இப்போது நம்ம பைபிளில் பார்க்கும்போது அன்னாள் கர்ப்பத்தின் கனிக்காக நிறைய வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த அன்னாளுக்கு கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி பல சோதனைகளுக்கு உள்ளானாங்க. ஏன்னா குழந்தை இல்லைங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? குழந்தை இல்லைன்னா நிறைய பேர் ஒதுக்கி வைப்பாங்க. இப்படி பல சோதனைகளை அன்னாள் சகிச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழும்போது ஆண்டவர் அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு அழகான ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்குறாரு. அதே போல தான் யோபுவோட வாழ்க்கையில் பாருங்க, யோபு செல்வச்சீமானாக வாழ்ந்த யோபு பிசாசால் சோதிக்கப்பட்டு பல பாடுகள் மத்தியில் நடத்தி செல்லப்படுறாரு. தன்னுடைய சரீரம் வியாதியில் கஷ்டப்படுது. அதே போல் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து ஆசீர்வாதங்களை எல்லாமே இழந்த யோபு தன்னுடைய ஆண்டவரை மறுதளிக்கலை.
அது அத்தனை சோதனையும் சகிச்சுக்கிட்டாரு. சோதனையின் மத்தியில் வாழ்ந்து வந்த அந்த சோதனையெல்லாம் சகிச்சுக்கிட்ட யோபுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிச்சார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ சோதனையின் கட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும், வேதனையின் கட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும், பல அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும், அந்த சோதனை எல்லாம் சகிச்சு கொள்ளதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி, அந்த சோதனை எல்லாம் சகிச்சிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்தில் ஒரு நன்மையான ஒரு பெரிய நல்ல ஒரு முடிவை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் விலையேற பெற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சொல்லியிருக்கு பைபிளில், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று. அப்போது நம்ம வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவர் நம்மளுக்குடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனையை கண்டு பயரக்கூடாது, வேதனை கண்டு பயரக்கூடாது. ஆண்டவர் அதில் ஒரு நன்மையான முடிவை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு காத்து ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுல ஒரு நன்மையான முடிவை தருவார். என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை அடையிறதுக்கு முன்னாடி பல சோதனைகள் வரும்போது நீ சோர்ந்து போய் வேதனையின் மத்தியில் புலம்புனதை நான் அறிவேன்னு சொல்கிறாரு. உங்கள் சோர்வுகளை நீக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உன் வேதனைகளை நான் அறிவேன், உன் பாடுகளை நான் அறிவேன், உன் உபத்திரவங்களை நான் அறிவேன். இன்று நான் அதிலிருந்து விடுதலை தருவேன் சொல்கிறாரு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு நன்மையான ஒரு அற்புதத்தை உனக்கு தருவேன் சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் நம் கூடவே இருக்கும்போது எந்த பாடுகள் இருந்தாலும், எந்த ஒரு வேதனைகள் இருந்தாலும், எந்த ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நம்ம சென்று கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். எந்த பாடுன்னு நினச்சிங்களோ அந்த பாடுன்னு நினச்ச அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு நன்மையை தந்து, ஒரு நன்மையான முடிவை தந்து, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தால் நம்மளை நிரப்புவார். இப்போ ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுக்கு சோதனையின் கட்டத்தில் இருக்கிற நம்ம, வேதனையின் கட்டத்தில் நம்ம இருக்கிற நம்ம, ஒரு நன்மை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் ஒரு நன்மை தருவீங்களா ஏசப்பா, அப்படி நன்மையான ஒரு முடிவை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் அப்பா எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஒரு நன்மை கிடைக்காதா, ஒரு நல்ல ஒரு முடிவை ஆண்டவர் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற மக்கள் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில் அப்பா போராட்டங்கள் மத்தியிலையும், வேதனைகள் மத்தியிலும், சோர்வின் மத்தியிலும் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்பா எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று அப்பா கண்ணோக்கமாக இருந்து எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்பு வேலை நிமித்தமாக உள்ள எதிர்பார்ப்பாக இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், திருமண காரியங்களுக்கான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அப்பா ஒரு நல்ல ஒரு பணவரவுக்கான எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயத்தை செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா அதிசயத்தையும் நன்மையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு
நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுல ஒரு நன்மையான முடிவை தேவன் தருவார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.